வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ அதிகாரங்களையும் படைத்த எங்கள் சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, இந்த செய்தியின் மூலமாக அநேகர் ரட்சிக்கப்படும்படியாக அவங்களுடைய கர்த்தாவே ஜென்ம சுபாவங்களை விட்டு வெளிவரப்படியாக கர்த்தர் இறங்கி கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் செய்தியின் மூலமாய் அநேகர் ரட்சிக்கப்படும்படியாக கர்த்தர் உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். வானத்தையும் பூமியும் உருவாக்கினவரே, சர்வ அதிகாரங்களையும் படைத்தவரே, சர்வ அதிகாரிகளுக்கும் தலைவராய் இருக்கிற எங்கள் சேனைகளின் கர்த்தர், ஓ நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர், வரப்போகிறவரே, நம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் பேசும் இந்த நாளிலே ஆண்டவரே, எல்லாருடைய பாவங்களுக்காகவும், எல்லாருடைய குற்றங்களுக்காகவும், எல்லாருடைய மீறல்களுக்காகவும், இதோ அடிமையினுடைய பாவங்கள், குற்றங்கள் எல்லாவற்றிற்காகவும் இதோ தேவனுடைய சமூகத்தில் நின்று ஆண்டவரே அறிக்கை இடுகிறேன். ஆண்டவரே சுதர்கன் தாவே எல்லோருக்கும் பரிந்துரைத்து சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிறேன். கத்தாவே, சபத்தை கேட்டு தேவன் பதில் அளிக்கும்படியாய் தேவன் இறங்கி வருவீராக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் பதில் கொடுக்கிற தேவன், பதில் கொடுப்பீராக. உம்மை நோக்கி கதறுகின்ற இரவிலும் பகலிலும் உம்மை நோக்கி அழுகின்றேன். இரவிலும் பகலிலும் உம்மை நோக்கி அழுகின்றேன். என் வாழ்விலும் என் தாழ்விலும், என் வாழ்விலும் என் தாழ்விலும் உம்மை நோக்கி பார்க்கின்றேன். பிரசன்னம் இறங்குவதாக இந்த இடத்துல ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவர், சத்துருக்கள் எல்லாம் நொறுங்கப்பட்டு போவதாகும். சாத்தான்கள் எல்லாம் மதம் பண்ணி போடும். பாரா ஷாரா பாக்கா டாரா பாஷா. எந்தன் வாழ்விலே உம்மை நோக்கி கூப்பிடுவேன். எந்தன் வாழ்விலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். என் வாழ்விலும் என் தாழ்விலும் நான் அவரை நோக்கி கூப்பிடுவேன். என் வாழ்விலும் என் தாழ்விலும் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். அவரை துதித்து பாடி பாடி போற்றி மகிமை செய்திடுவேன். கர்த்தரை உயர்த்திடுவேன். கர்த்தரை நான் வணங்கிடுவேன். கர்த்தரை நான் போற்றிடுவேன். கர்த்தரை நான் உயர்த்திடுவேன். ஹோலி ஸ்பிரிட். கர்த்தர் நல்லவர். மனுஷன் என்ன பண்றான்? மனுஷன் பார்க்கறதெல்லாம் முகத்தை பார்க்கறான். அல்லேலூயா. மனுஷன் என்ன பண்றான்? உங்ககிட்ட காசு இருக்குதா? உங்ககிட்ட ஐஸ்வர்யம் இருக்குதா? உங்ககிட்ட புகழ் இருக்கா? உங்ககிட்ட வயலன்ஸ் இருக்குதா? என்ன மனுஷன் என்ன பார்க்கறான்? உங்ககிட்ட ஆஸ்தி இருக்குதா? அந்தஸ்து இருக்குதா? அழகு இருக்குதா? பங்களா இருக்குதா? பெரிய கார் இருக்குதா? நல்லா அழகா இருக்கிறியா? இதெல்லாம் பார்க்கறான். மனுஷன் இப்படிலாம் பார்க்கறான். இந்த உலகத்துல ரொம்ப ரொம்ப கேவலமானவன் யார் தெரியுமா? அந்த மனுஷன் தான். அவன் செய்கிற அக்கிரம்பு, அநியாயங்கள், அவன் செய்கிற காரியம் எல்லாம் ரொம்ப ரொம்ப கேவலமான விஷயங்கள் இந்த உலகத்துல. ஆண்டவரே, மனுஷன் தேவனை தேடுறது இல்லை. ஆனா கர்த்தர் என்ன பண்றாரு? மனுஷனை தேடுகிறார்.
நான் நினைக்கிறேன் இன்னைக்கு, ஆண்டவரே நான் உம்மை தேடுகிறவனாக என்னை உருவாக்கும் ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிறேன். பஹரிபி ஷாக்கரபா. இந்த வார்த்தைக்கு பிசாசு கொலை நடுங்கும். தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் இன்றைக்கு நிறைய உண்டு. கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காதவன் யாரா இருந்தாலும், எவராயினும் தேவனுடைய பார்வையில கொடூரமான முறையில தண்டனை உங்களுக்கு வழங்கப்படும் என்று சொல்லி சேனைகளின் தேவனை கர்த்தர் உங்களுக்கு என்ன பண்றார்? அறிவுறுத்தி உரைக்கிறார். ஆமென். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவனை ஒழுங்கான முறையில வழிபடாதவர்களுக்கு தேவனுடைய கோபாக்கியம் இறங்கி வரும் என்று சொல்லி சேனைகளின் தேவனாய் கர்த்தர் உரைக்கிறார். மனுஷன் முகத்தை பார்க்கிறான். உன்னிடம் பணம், பொருள், பதவி, ஆஸ்தி, அந்தஸ்து இருக்குமா? உங்ககிட்ட வயலன்ஸ் இருக்குதா? சொத்து, பணம், அப்படி பெரிய லெவலில் இருக்கிறியா? நல்லா அழகா இருக்கிறியா? அதை பார்க்கறான், முகத்தை பார்க்கறான். ஆனா கர்த்தர் மனுஷனுடைய இருதயத்தை உற்று நோக்குகிறார். மனுஷனுடைய இருதயத்தை கர்த்தர் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார். நீ போய் மனுஷன்கிட்ட போய் எழுதிக்கிட்டு இருக்க முட்டாள். நீ எங்க போய் நீ எழுதுற? நீ மனுஷன்கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்க. வேலை வச்சுக்காத. கர்த்தரை மட்டும் பாரு. உம்மை நோக்கி பார்க்கின்றேன். அங்க மட்டும் போயிடு. நீ செத்து போன எங்க போற? நரகத்திற்கு போக போற. உன் பணம், உன் காசு, உன்னுடைய அழகு, உன்னுடைய மேனி எல்லாம் நாசமா போயிடும். இந்த உலகத்தை விட்டு நீ போகும்பொழுது மண்ணுல மக்கி போற சரீரத்துக்கு நீ அழகு பார்த்துக்கிட்டு இருக்கிற. ஜாகிரதையாரு. இன்னைக்கு நான் வந்து சபையில நின்று நான் இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையை நான் இன்னைக்கு சொல்லுவேன். நான் எதிர்பார்க்கவே இல்லை. I did not stand here in the presence of the Lord. I will give the God's message today. I did not expect to the word of the Lord. But தேவனுடைய மகாபெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இன்றைக்கு நான் கர்த்தருடைய வார்த்தையை இன்னைக்கு பேச வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய மகாபெரிய எதிர்பார்ப்பு. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தரின் மூலமாய் பேச வேண்டும் என்று சொல்லி தீவிரமாய் அவர் இருக்கிறார். பஹரிபி ஷாக்கரபா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமா, நம்ம சபைக்கு வருகிறவர்கள் யாரும் அலட்சியம் பண்ணக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தை யாரா சரி, அது கர்த்தருடைய பார்வையில பயங்கரமா இருக்கும். நான் சொல்ல மாட்டேன். நீங்க பின்னாடிக்கு என்ன பண்ணுவீங்க? ரொம்ப சிந்திக்க ஆரம்பிப்பீங்க. தேவனுடைய வார்த்தையை நாம் கை கொள்ளவில்லையே. 25 வயசுல நான் இவ்வளவு அழகா இருந்தேன். 30 வயசுல இவ்வளவு அழகா இருந்தேன். 40 வயசுல கொஞ்சம் அழகு கம்மி ஆயிடுச்சு. 50 வயசுல இன்னும் அழகு வந்துடும் நினைச்சேன். தோல் சுருங்கி போயிடுச்சு. 60 வயசு ஆயிடுச்சு. இப்பவே கழுவி ஆயிட்டேன், கிழவன் ஆயிட்டேன். என்னுடைய அழகெல்லாம் போய் நான் நரகத்திற்கு செல்வதற்கு ஆயத்தமாகிவிட்டேன். என்னுடைய பணம், பதவி, என்னுடைய கார், பங்களா, என்னுடைய உற்றார் உறவினர், என்னுடைய பிள்ளைகள் என்னை காப்பாற்றவில்லை. என்னை இப்பொழுது கண்டுகொள்ளவில்லை. என்னை ஒரு மூலையிலே உட்கார வைத்து ஆகாரம் கொடுக்கிறார்கள். எனக்கு மரியாதை கொஞ்சம் கம்மியாகிவிட்டது என்று சொல்லி வருத்தப்படக்கூடிய நேரம் உனக்கு நெருங்கிவிட்டது. ஜாக்கிரதை. இது உண்மை. எல்லா கரங்களை உயர்த்தி நாம் ஜெபிப்போம். நான் ஒரு இடத்துக்கு நான் போனேன். நான் எங்க போனேன்னு சொல்ல மாட்டேன். நான் போயிட்டு வந்தேன். போயிட்டு வரும்பொழுது இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுக்கு பிற்பாடு தேவன் ஒரு பாடலை எனக்கு கொடுக்கிறார். நான் மனசுல நினைச்சுக்கிட்டு இருந்தேன், மனுஷன் முகத்தை பார்க்கிறான், இவனோ இவளோ முகத்தை பார்க்கிறார்கள். எங்கள் கர்த்தரோ எங்கள் உள்ளே இருக்கிற இதயத்தை உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி மனதுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கும்போது கர்த்தர் ஒரு பாடலை கர்த்தர் கொடுக்கிறார். நானே எங்க வீட்டுக்காரமா ஒரே மாதிரியா திங்க் பண்ணிட்டு இருந்தோம் போடுற. கர்த்தருக்கு மகிமையுண்டத. ஹல்லேலூயா. அவங்க யோசிச்சாங்க, நான் எழுதிட்டேன். கர்த்தருக்கு மகிமையுண்டத. ஹல்லேலூயா. பாட்டு உள்ளே இருந்து வருது. என்னது?
பாட்டு உள்ளே இருந்து வருது. ஹல்லேலூயா. எந்தன் வாழ்விலே உம்மை நோக்கி கூப்பிடுவேன், எந்தன் நினைவிலே உம்மை நோக்கி கதறுவேன், உம்மை நோக்கி பார்த்திடுவேன், எந்தன் கைகளை உம்மை நோக்கி நீட்டிடுவேன், உம்மை நோக்கி நான் கேட்டிடுவேன் உந்தன் வார்த்தைகளை. கர்த்தருடைய மகிமையினால நிரப்ப ஆண்டவரே. ஒரு நாள் நீ போட்டிருக்கிற சட்டம் முத கொண்டு எரிந்து விடும். ஒரு நாள் நீ போகிற செருப்பு கூட தேய்ந்து விடும். உன் சரீரம் என்ன பண்ணும்? அது அழுகி நாற்றம் எடுக்கும், அது மண்ணிலே புதைந்து மக்கிவிடும் என்பதை நினைவில் கொண்டு தேவனை நீ தேட வேண்டும். You must seek to the Lord Jesus. இயேசுவை நீ தேட வேண்டும். நீ தேடவில்லை. You are not seeking Jesus Christ. Oh Spirit. வாழ்க்கையில ஒன்னே ஒன்று மற்றும் கற்றுக்கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பாடம் என்ன தெரியுமா? இயேசுக்கு சீஷனாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். நீங்க விரும்புறீங்களா? Did you like to live in front of God? Hallelujah. அவருக்கு முன்பதா did you live in the disciple to follow Jesus? Now இப்ப விரும்புறீங்களா? Anyone? Lift up your hands now. No. Someone. Hallelujah. ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. Praise be to the Lord. In the name of the Lord Jesus. கர்த்தருக்கு முன்பதாக நாம் எல்லாம் ஒரு குற்றவாளிங்கிறத we must know. All we are sinner in the presence of the Lord. கர்த்தருடைய சமூகத்தில் நம்மள பாவிகள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். என் நினைவிலே என் தாழ்விலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் கர்த்தருடைய மகிமைக்கு பாத்திரரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நான் பேசுற வார்த்தைகள், நான் பேசுற காரியங்கள் எல்லாம் ஒரு நாளைக்கு உன் நினைவுக்கு வரும். என்ன சாதாரணமா நினைக்க கூடாது. I am a man of God. நான் தேவனுடைய மாணவன், நான் தேவனுடைய சீசன். நான் கர்த்தருடைய வார்த்தைகளை கை கொண்டு நடந்து அவருடைய பிரமாணங்களை கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி நினைத்து அவருடைய வழியிலே ஓடிக்கொண்டு இருக்கிற கர்த்தருடைய மனுஷன். என்னுடைய வார்த்தைகளை யாரும் அசட்டை பண்ணக்கூடாது. பின்னாடி பயங்கரமான விபரீதங்கள் ஏற்படும். தயவு செய்து நம்ம சபையில யார் இருந்தாலும் வாய் திறந்து பேசுறாரு. என்ன இவர் இப்படிலாம் நம்மளை காரஞ்சாரமா திட்டுறாருங்கிறத மட்டும் தயவு செய்து பேசிட வேண்டாம். தேவன் விரும்புகிற காரியம் என்னங்கிறத முதல்ல நாம தெரிஞ்சுக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் விரும்புகிற காரியம் என்னங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களாங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் விரும்புகிற காரியம் என்ன? நீ மாணவனா இருக்க வேண்டும். தேவன் உனக்கு என்ன பயிற்சியாளராக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். தேவன் உனக்கு பயிற்றுவிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். அதை நீ விரும்புவதில்லை. தனக்கு என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் பேசணும், அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. தேவன் எதிர்பார்க்கிற காரியத்தை நீ செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்திலே அங்கு ரொம்ப தெளிவாய் இருக்கிறது. தேவன் சொல்ல சொல்ல அவன் எலும்புகளை பார்த்து அவன் தீர்க்கதரிசனம் உரைத்தான். மாம்சங்களும் நரம்புகளும் ஒன்று சேர்ந்து
அவைகளுக்குள்ளே ஆவியை பிரவேசிக்க பண்ணினார் ஆண்டவர். எல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு திரளான ஒரு சேனையாய் இந்த எலும்புகள்லாம் உயிரடைந்து நின்றது. அல்லேலூயா. எசேக்கியேல் என்ன பண்றான்? கர்த்தருடைய வார்த்தையை காதுல கேட்கிறான், எலும்புகளை பார்த்து சொல்றான், எல்லாம் உயிரடையுது. இதுதான் ஊழியம். தேவன் என்ன எதிர்பார்க்கிறாருங்கிறத பரிசுத்த பவுல் புரிஞ்சுக்கிட்டாரு, தெரிஞ்சுக்கிட்டாரு, அதை கேட்டாரு, அதன்படி பரிசுத்த பவுல் செய்தார். நீ என்ன பண்ற? வாட் யூ டு? நீ என்ன செய்யற? வாட் டு டு? இன்னைக்கு உன் வாழ்வெல்லாம் எப்படி தெரியுமா? நிறைய பணம் சம்பாதிக்கணும், என்ன பிள்ளைகளுக்கு கொடுக்கணும், புருஷனுக்கு கொடுக்கணும், பொண்டாட்டிக்கு கொடுக்கணும், கார்ல போகணும், பெரிய பங்களா கட்டணும், ஆடம்பரமான வாழ்க்கை வாழணும், ஜுவல்லு கம்பெனிக்கு போனோம், லலிதா ஜுவல்லரி அந்த மாதிரிலாம் இருக்கு பாரு, போத்திஸு, பச்சையப்பாஸு, பீட்டர் இங்கிலாண்டு, ரேமண்ட்ஸு, இன்னும் காஸ்ட்லியான ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. அதில் போய் ட்ரெஸ் எடுக்கணும், மினுக்கிக்கணும், என்ன பயங்கரமாக பேண்ட் போட்டுக்கணும், சட்டை போட்டுக்கணும், கோட்டு போட்டுக்கணும், BMW காரில் போகணும், ஆடம்பரமான வாழ்க்கை நீ தேடிட்டு இருக்க. ஒரு நாளைக்கு நீ சிந்திக்கிற நிலைமையாடு, ஜாக்கிரதை. இது தேவனுடைய வார்த்தை. நீ அலட்சியம் பண்ணினீங்கன்னு வச்சிங்க, அவ்வளோதான் சொல்ற. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தேவன் எதிர்பார்க்கிற காரியத்தை நீங்கள் செய்யவில்லை. நான் இன்னைக்கு நிக்கிற அந்த இடத்துல, ஆண்டவரே உங்களுடைய காரியம் என்ன ஆண்டவரே சொல்லுங்க, அதை நான் செய்யறேன். நீங்க எதிர்பார்க்கிற காரியத்தை நான் செய்ய வேண்டும் ஆண்டவரே, அதுக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன், உருவாக்குங்க. தேவனுடைய எதிர்பார்ப்பு என்னன்னு ஆபிரகாம் தெரிஞ்சுக்கிட்டான். அதனாலதான் அவனை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஒரே பேரான குமாரனை கொண்டு போய் பலியிடும்படியாய் மலைக்கு போனா, என்ன தேவனுடைய எதிர்பார்ப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டான். ஆனா நீங்க என்னத்தை தெரிஞ்சுக்கிறீங்க கர்த்தருடைய எதிர்பார்ப்பை குறித்து என்பதை சொல்லுங்கள். தேவன் விரும்புகிற காரியம் என்ன தெரியுமா? நீங்கள் தேவனுடைய வார்த்தைகள், தாசனாகிய மோசேக்கு கொடுத்த அந்த கற்பனைகள் கட்டளைகள் எல்லாம் கைகொண்டு நீங்க நடக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். பொய் பேசக்கூடாது, உண்மையா இருக்கணும் வாழ்க்கையில. அடுத்தனுடைய மனைவியை பார்க்க கூடாது, இச்சிக்கத்தக்கதான காரியங்களை செய்யக்கூடாது, பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ வேண்டும், தேவனுடைய சீஷனாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும், மாணவனாக இருந்து பயில கற்றுக்கொள்ள வேண்டும், கர்த்தர் உங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டும், கர்த்தருடைய சத்தத்தை கேட்க வேண்டும், தேவனுடைய சத்தத்தை செய்ய வேண்டும், பிதாவுடைய சத்தம் என்ன என்று அறிந்து அதை கேட்டு அதை செய்ய வேண்டும், சத்தியத்தை கைகொண்டு நாம் நடக்க வேண்டும். மற்றவர்களுக்கு போதிப்பதை விட தேவன் தனக்கு போதிப்பதற்கு இடம் கொடுத்து உக்காந்து தேவனுடைய சமூகத்துல உக்காந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கைகொண்டு நடக்க வேண்டும். வசனத்தை வாசிப்பது மட்டுமல்ல, அதை நாம் கைகொண்டு நடக்க வேண்டும். தேவனுடைய சித்தை என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க ஆசைப்படுறீங்க. எத்தனை பேர் இருக்கிறீங்க இன்னைக்கு இந்த உலகத்துல? கிடையவே கிடையாது. தேவன் எதிர்பார்க்கறது தேவன் எதிர்பார்க்கறது இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு ஒருத்தட்ட கூட கிடையாது. கர்த்தர் என்ன உங்கள்ட்ட எதிர்பார்க்கறாங்கிறத தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க, நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. கர்த்தர் உங்களோட பேச வேண்டும் என்று அவர் உங்கள் வாசல் படியில கதவை தட்டி கொண்டிருக்கிறார். ஆனால் உங்கள் காதுகள் செவிடாய் இருக்கிறது. இன்றைக்கு நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். தேவனுடைய ராஜ்யம் பேச்சில கிடையாதுங்கிறத நல்லா தெரிஞ்சுக்க வேண்டும். முதலாக கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் என்னங்கிறத நானே இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கேன். ஆண்டவரே, நீர் என்னை குறித்து என்ன ஆண்டவர் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீங்க சொல்லுங்க கர்த்தாவின்னு கேட்க. கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கின்றேன். அடுத்தது பாத்தீங்கன்னா பரிசுத்த பவுல் சொல்ற, அப்படி என்ன சொல்றாரு? நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிற ஆண்டவர்னு சொல்றாரு. கர்த்தருக்கு மகிமை உண்டதாக. அடுத்தது இங்க பார்க்கும்போது சாமுவேலும் சொல்றாரு, நான் என்ன கர்த்தாவை சொல்லும் அடியேன் கேட்கின்றேன் அப்படிங்கிறாரு. இதுதான் மெயின். சாமுவேல் சொன்னது போல
கர்த்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிறேன். இதை சொல்ல வேண்டும். நம்பர் 1. 2வது பரிசுத்த பவுல், நான் என்ன செய்ய சித்தமாக அதை கேட்கணும். அதான் கேட்கறதே கிடையாது. மனம் போக்கின்படி நீங்கள் வாழ கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். ஜாலியாக வாழ வேண்டும், நல்லா சம்பாதிக்க வேண்டும், நல்லா சாப்பிட வேண்டும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. ஒரு நாளைக்கு உன்னை யோசிக்க வச்சிருவாரு ஆண்டவர். உன்னை கர்த்தர் ஒரு நாளைக்கு உன்னை யோசிக்க வச்சிருவாரு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. கை கால் இருக்கிறதுனால தானே நடந்து போறதும் ஜாலியாக வந்து சுத்துறதும் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க. கர்த்தர் உன் இடுப்பெலும்பை உடைச்சிருவாரு. ஞாபகம் வச்சுக்க. ஒரு நாளைக்கு அன்னைக்கு நீ இயேசுவை தேடுற மாதிரி ஆயிடும். நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கணும். கஷ்டம் வரும்போது, துக்கம் வரும்போது, கவலை வரும்போது, வேதனை வரும்போது கர்த்தர் என்ன பண்றீங்க? நாடுறீங்க, கர்த்தரை தேடுறீங்க. இல்லைன்னா நீங்க நல்லா இருந்தாக்க தேட மாட்டீங்க. ஞாபகம் வச்சுங்க. தேவனுடைய எச்சரிப்பின் சத்தம். ஆண்டவரே துதிக்கிறது. ஓ கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிற தேவனுடைய வார்த்தை. எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்துல பயங்கரமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. எசேக்கியேல் 37 நல்லா வாசி பாருங்க. அதுதான் ஊழியமே, அதுதான் மினிஸ்ட்ரி. என்ன ஊழியம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அப்படியே வெளியே போய் பிரசங்கம் பண்றதா? இப்படி ஜாலியாக சுத்துறதா? அதுதான் ஊழியமா? தேவன் கர்த்தர் சொல்லி நீ போய் வெளியில போய் என்ன செய்தி கொடு, நீ எல்லாம் பண்ணு, தப்பு இல்ல. தேவன் விரும்புறது என்ன தெரியுமா? முதல்ல நீங்கள் அமர்ந்திருந்த நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். தேவனுடைய சமூகத்துல காத்திருக்கிறவர்கள் இன்றைக்கு உலகத்துல கிடையாது. இன்னைக்கு எல்லாமே சபைக்கு போறவங்கல இருந்து வரவங்கல இருந்து விசுவாசம் இருந்து எல்லாருமே நீங்க என்ன பண்ணிட்டாங்க? பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளவுதான். யூடியூப்ல பிரசங்க, அங்க பிரசங்க, ஆன்லைன்ல பிரசங்க, ஜூம்ல பிரசங்க, எல்லாம் அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஆனா ஒரு நாள் வெள்ளை சிங்காசனம் நிக்க வச்சு உன்னை கர்த்தர் கேள்வி மேல கேட்பாரு. உன்னை ஜாக்கிரதை. ஆண்டவரே, நான் உம்மிடம் கற்றுக்கொள்ளுகிற மாணவனாக கடைசி வரைக்கும் வாழ வேண்டும். ஆண்டவரே, உம்மிடம் நான் ஆண்டவரே கர்த்தாவே சீஷனாக இருக்க கற்றுக்கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவரே, உமோடு கூட வர விரும்புகிறேன். ஆண்டவர் கர்த்தாவே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்? சாமுவேல் சொன்னது போல கர்த்தாவே சொல்லும்படி என் கேட்கின்றேன் என்று சொன்னது போல ஆண்டவரே இன்றைக்கு நாங்கள் கேட்கின்றோம். ஆண்டவர், எங்கள் சபையார், விசுவாசிகள், ஆண்டவரே எங்களுடைய பாஸ்டருங்க எல்லாரும் சேர்ந்து கேட்கிறோம். கர்த்தர் நீர் பேசும் ஆண்டவரே, நீர் பேசும் ஆண்டவரே. உடைய கிருபை இருப்பதாக, அசுத்த ஆவிகள் சுட்டரிப்பதாக, அசுத்த ஆவிகளை இயேசுவின் ஆக்கிகளை சுட்டரிக்கும்படி சுபிக்கிற கர்த்தர், பிசாசுகளை கர்த்தர் கொன்று போடுவீரா. பகிரிபி சக்கரபல கட்டரபரா டிரிபி. உண்மையா சொல்றேன், தேவனுடைய வருகையில நிறைய பேர் கைவிடப்படுவாங்க. நிறைய பேர் கைவிடப்படுவாங்க. ஏன் தெரியுமா? தேவனுடைய எதிர்பார்ப்பு இன்னைக்கு ஜனங்கள்கிட்ட கிடையாது. எல்லாரும் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சாப்டர் க்ளோஸ் ஆயிடுச்சு. எல்லாரும் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளவுதான். கற்றுக்கொள்ள விரும்பவில்லை. ஆளுக்கு பிரசங்கம் பண்ணணும். உங்களுக்கு நீங்க கிறிஸ்டினா? ஆமா ஐயா, நான் கிறிஸ்டின் தாங்க ஐயா. நீ ஒரு வசனம் சொல்றியா, அவங்க உனக்கு ஒரு வசனம் சொல்லி உன்னை வழி அனுப்பிச்சிருவாங்க. அவ்வளவுதான். இவர்கள் எல்லாம் கற்றுக்கொள்கிறவர்கள் கிடையாது. இயேசுக்கே புத்திமதி சொல்லி விடுவார்கள், இயேசுக்கே பாடம் எடுத்து விடுவார்கள். அப்படிதான் இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்கள். நான் இதையெல்லாம் தெரிந்து கொண்டுதான் அமைதியாக உட்கார்ந்து விட்டேன் ஒரு இடத்துல. அமைதியா நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கின்றேன், உம் சித்தம் கேட்டு செய்திடுவே. நான் என்ன சித்தமாக செய்ய இருக்கின்றேன், உம் சித்தத்தை கேட்டு செய்திடுவே. அல்லேலூயா. நல்ல தேவ மனிதர்களை நீ இழந்து விடாத. நீங்க பார்க்க முடியாது. நல்ல தேவ மனுஷனை நீங்க பார்க்கவே முடியாது. எங்க இருக்கான்னு தெரியாது. அவர்கள் வருகிற பொழுது வானத்திலிருந்து கர்த்தருடைய தூதர்கள் இறங்குகிறதும், கர்த்தர் தேவன் இறங்கி வருகிறதை ஜனங்கள் காணுவார்கள். அந்த ஊழியர்கள், அந்த தேவ மனிதர்கள் நடந்து போகிற இடமெல்லாம் செடிகள் பசுமையாக்கப்படும், புல்கள் முளைக்கப்படும், நிலம் விளையாத நிலங்கள் விளையப்படும், பரிசுத்த பூமியாக மாற்றப்படும், மழை பெய்ய ஆரம்பிக்கும் என்பதை உணருங்கள்.
நான் இன்ன வரைக்கும்ங்க கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொள்கிற மாணவனா இருக்கிறேன், சீசனா இருக்கிறேன். நீங்களும் சீசனா இருங்க, மாணவனா இருங்க என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கைகொள்வோம். தேவனுடைய பிரமாணங்கள், கட்டளைகள், கற்பனைகள் எல்லாவற்றையும் கை கொண்டு நாம் தேவ சித்தத்தை கேட்டு அதன்படி நாம் செய்வோம். என்ன கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு நாம் ஆயத்தப்படும். கர்த்தர் உங்களை யாரும் ஆசீர்வதிப்பாராங்க. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளிலே 18/9/2025 செப்டம்பர் மாசத்துல கர்த்தர் ஒரு மிகப்பெரிய ஒரு பாடலை வியாழக்கிழமை அன்று இரவு கர்த்தர் ஒரு மிகப்பெரிய ஒரு பாடலை கர்த்தர் கூட நம்ம பாடி மையப்படுத்தோம். இன்னும் அந்த பாட்டை நான் போடலை, ஆனா மனசுக்குள்ளே நிக்குது. அந்த பாட்டை நம்ம அப்படியே பாடி முடிச்சிடும். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உம்மை நோக்கி கூப்பிடுவேன், எந்தன் வாழ்வே உம்மை நோக்கி கூப்பிடுவேன். என் வாழ்விலும் என் தாழ்விலும் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். லலலலலா, லலலலலா. எந்தன் வாழ்விலே உம்மை நோக்கி கெஞ்சிடுவேன், எந்தன் நினைவிலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். அவரை நான் துதித்திடுவேன், அவரை நான் போற்றிடுவேன். அவரை நான் போற்றிடுவேன், அவரை நான் துதித்திடுவேன், அவரை நான் பாடிடுவேன். அல்லேலூயா. அவரை நான் போற்றிடுவேன், அவரை நான் துதித்திடுவேன், அவரை நான் பாடிடுவேன். அல்லேலூயா. என் தாழ்விலும் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். நடந்தால் வெயிலானாலும் மழையானால் தேவனை நோக்கி கூப்பிடுவேன். வாழ்விலும் என் தாழ்விலும் அவரை நோக்கி கூப்பிடுவேன். எந்தன் வாழ்விலே உம்மை நோக்கி கூப்பிடுவேன், எந்தன் நிலையிலே நான் கர்த்தரை உயர்த்தி மகிழ்ந்திடுவேன். அவரை நான் போற்றி பாடிடுவேன். அவரை நான் போற்றி துதித்திடுவேன். சாத்தானை நொறுக்கி அவரை நான் துதித்திடுவேன். சாத்தானை நான் ஜெயித்து நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். ஓ லலலா 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 la 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 la
எந்தன் வாழ்விலே உம்மை நோக்கி கூப்பிடுவேன். எந்த நினைவிலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அவரை நான் துதித்திடுவேன், அவரை நான் பாடிடுவேன், அவரை நான் போற்றிடுவேன், அவரை நான் துதித்திடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நாளைக்கு, இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் தேவன் என் மூலமாக ஒவ்வொரு வார்த்தையும் பேசிய வார்த்தையை, நான் பாடிய பாடல்களை உன் காதிலே ஒலித்துக் கொண்டிருக்கும். நான் பேசுகிற என் சத்தத்திலிருந்து வரக்கூடிய கர்த்தருடைய வார்த்தை உன் காதிலே ஒலித்துக் கொண்டிருக்கும். ஒரு நாள் உன் இடுப்பு எலும்பு தேஞ்சு உக்காந்துருக்கும் பொழுது, அன்னைக்கு இந்த தேவ மனுஷன் ப்ராஃபெட் சத்தியம் ஜெரேமியா பாஸ்டர் யாருன்னு அன்னைக்கு உனக்கு தெரியும். ரொம்ப ஆடாத, சபையில வந்தா ரொம்ப ஆடக்கூடாது, ஜாக்கிரதை. ஒரு நாளைக்கு நீ யோசிப்ப, உன் வயது போகும், உன் எலும்புகள் தளர்ந்து போகும், உன்னுடைய எலும்புகள் தேய்ந்து போகும், உன் நரம்புகள் தளர்ந்து போகும், உனக்கு உடம்பில சோர்வு உண்டாகும், பலனற்று போகும் பொழுது நான் பேசிய வார்த்தைகள் எல்லாம் உன் காதிலே கேட்டுக்கொண்டிருக்கும். ஜாக்கிரதை. உம்முடைய வார்த்தைகள், உம்முடைய பிரமாணங்களை எல்லாம் கை கொண்டு அப்பா நாங்க நடக்கணும். ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை என்ன என்று கேட்டு அதன்படி நாங்கள் செய்ய வேண்டும், அடிமை செய்ய வேண்டும். ஆண்டவரே அப்பா, நீர் இறங்கும் ஆண்டவரே, தெய்வமே. பஹரிபி சகல துரபல பஹரிபிஹல துரல தஹல தஹரிபிரிதரி. பாவங்களை எல்லாம் மன்னித்து பரிசுத்தப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கர்த்தர் அடிமையினுடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள் எல்லாம் மன்னித்து, சபையில வந்திருக்கிற எல்லாருடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள் எல்லாம் மன்னித்து, ஆண்டவரே சகல ஊழியர்களுடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள் எல்லாம் மன்னித்து பரிசுத்தப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எஸ்ரா ஜெபித்தது போல இன்றைய நாளிலே ஆண்டவரே கர்த்தாவே, தேவனுடைய சமூகத்திலே முகம் குப்புற தாழ விழுந்து கிடந்து கர்த்தரிடத்தில் எஸ்ரா விண்ணப்பம் செய்தது போல இந்த நாளைக்கும் ஆண்டவரே, இந்த நாளிலே உமது அடிமை விண்ணப்பம் செய்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே கர்த்தர் அடிமை நோக்கி பாரும். Oh Lord, look upon me, Lord. எந்தன் வாழ்விலே உம்மை நோக்கி கூப்பிடுவே, எந்தன் நினைவிலே உம்மை நோக்கி கதறுவே, அவரை நான் பாடிடுவேன், அவரை நான் தொடர்ந்திடுவேன், அவரை நோக்கி கூப்பிடுவேன், அவரை நோக்கி கதறுவேன், உம்மை நோக்கி பார்த்திடுவேன். உம்மை நோக்கி கூப்பிடுவேன். ஆண்டவரே இயேசுவே, எந்தன் வாழ்விலே இயேசுவை நோக்கி கூப்பிடுவேன், எந்தன் நினைவிலே நான் இயேசுவை நோக்கி கூப்பிடுவேன், அவரின் பாதத்தில் நான் விழுந்திடுவேன், அவர் பாதம் தொட்டு வணங்கிடுவேன், வணங்கிடுவேன். Hallelujah, hallelujah. Pour out of your presence, Lord Jesus, mighty.
Pour out of your glory upon me, Lord. Glory upon me. Everyone pour out of your presence, understanding, your power. Fulfill everyone. தேவனுடைய அக்கினி இறங்கட்டும் எல்லா ரூம்லையும், எல்லா இடங்களிலும். ஆண்டவரே, தேவனுடைய மகிமை இறங்குவதாக. பஹரி பிரி பிரி ஷலரதுரி பி காஷட ரபா காட ரபா. எண்ணமெல்லாம், என் ஏக்கமெல்லாம் நீங்கதானே, நீங்கதானே. உந்தன் வழியில நான் வந்திடுவேன். கர்த்தருடைய ஆக்கினி இறங்குவதாக. தேவனுடைய அற்புதம் விளங்கப்படுவதாக. 2021 நினைக்கிறேன். அப்போதான் உட்காந்து வீட்டில் உட்காந்துட்டு அப்படியே இருக்கும்போது ஒரு பாடல் கர்த்தர் கொடுத்தாரு. இந்த உலகத்துல வாழ்ந்தா இயேசுக்காக வாழ வேண்டும். ஆமென். நீ வாழ்றதெல்லாம் யாருக்காக வாழ்ற அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ள மனசுக்குள்ள வந்தது. அப்பதான் அந்த பாடலை போட்டேன். எண்ணம் எல்லாம், என் ஏக்கம் எல்லாம் நீங்க தானே, இயேசுதானே. எண்ணம் எல்லாம் நீங்க தானே, என் இயேசுதானே, இயேசுதானே. உந்தன் நினைவிலே நான் வந்திடுவேன். உந்தன் பாடுகளை, உந்தன் வேதனைகளை நான் சகித்திடுவேன், நான் சகித்திடுவேன். உந்தன் வழியில நான் வந்திடுவேன். உந்தன் சிலுவையின் பாடுகளை நான் ஏற்றுக்கொள்வேன், ஏற்றுக்கொள்வேன், ஏற்றுக்கொள்வேன். நான் ஏற்றுக்கொள்வேன், நான் ஏற்றுக்கொள்வேன். உந்தன் வழியில, இயேசு வழியில நான் வந்திடுவேன் என்று சொல்லி இந்த பாடலை நான் போட்டேன். நீங்களும் பாட ஆரம்பித்து விடுங்கள். நீங்களும் தேவனுடைய வார்த்தைகளை கைக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆரம்பித்து விடுங்கள். எதற்கு தாமதமாக இருக்கிறீர்கள்? எதற்கு தாமதிக்கிறீர்கள்? தேவன் தன்னிடம் பேச வேண்டும் என்று சொல்லி நினையுங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு என்ற பேரை சொன்ன மட்டும் பத்தாது. வாழ்க்கையில தாழ்மையை கற்றுக்கொள்ள வேண்டும், பொறுமையை கற்றுக்கொள்ள வேண்டும், கோபப்படக்கூடாது, மற்றவர்களை திட்டிவிடக்கூடாது. கழுத்துல ஒரு சிலுவையை போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க நீங்க, ஆனா கழுத்துல சிலுவையை சுமக்குறீங்க. ஆனா தன்னுடைய வாழ்க்கையில பாடுகளை சகிக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள், இயேசுனுடைய பேரை சுமக்கிறவர்கள், மற்றவர்களும் நீங்கள் தாழ்மையாக நடக்க கற்றுக்கொள்ளுங்கள். இயேசுக்கு சீஷனாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள். பாடுகளை சகிக்க கற்றுக்கொள்ளுங்கள், வேதனைகளை சகிக்க கற்றுக்கொள்ளுங்கள், துன்பங்களை சகிக்க கற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவிடம் பாடங்களை கற்றுக்கொள்ளுங்கள். இயேசுக்கு மாணவனாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். இயேசுக்கு தொண்டனாக இருக்க கற்றுங்கள். இயேசுனுடைய பாதத்தில் விழுந்து கண்ணீர் விட்டு கதறுகிறவனாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதனையை சகித்திடுவேன், துன்பங்களை நான் ஏற்றிடுவேன். உந்தன் பாதங்களை நான் வணங்கிடுவேன். உந்தன் பாதத்தில் விழுந்து அழுதிடுவேன். கண்ணீர் சிந்திடுவேன், கண்ணீர் சிந்திடுவேன். எண்ணமெல்லாம், என் ஏக்கம் எல்லாம் நீங்க தானே, நீங்க தானே. என் வாழ்நாள் எல்லாம் நீங்க தானே,
இயேசுதானே, இயேசுதானே, உந்தன் வழியில நான் வந்திடுவேன். Holy Spirit, Bahribi Shakaraba Kataraba, Bahribi Shakaraba Kataraba, தேவனுடைய ஆவி இறங்கும் ஆண்டவரே, உடைய அக்கினி இறங்குவதாக, உடைய அக்கினி ஊற்றப்படுவதாக ஆண்டவரே, உடைய ஆவி பற்றி என் மேலே எறிவதாக, எல்லாரும் மேலேயும் கர்த்தருடைய அக்கினி எறிவதாக. பாவங்களை எல்லாம் மன்னித்திருக்கிறீர் ஆண்டவரே. சிறுவதிலிருந்து நாள் வரைக்கும் செய்த குற்றங்கள், பாவங்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால எல்லாரையும் சுத்திகரிப்பீராக, சுத்திகரிப்பீராக ஆண்டவரே, சுத்திகரிப்பீராக. Holy Spirit, Holy Spirit. இந்த நாள்ல நான் ஒன்னே ஒண்ணுதான், முதல்ல இயேசுவை நினைப்பேன். அதிகமாய் இயேசுவை மட்டும்தான் நினைக்கிறேன். அதுக்கு பிற்பாடு எங்க அப்பா, அவ்வளவுதான். இந்த கான்செப்ட் தான். அல்லேலூயா. இந்த கடைசியான ஒரு கான்செப்ட் அதுதான். அந்த 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 நிலையில இருந்தா அதை விட்டு ஒருபொழுதும் பின் விலக கூடாது. அந்த ஒரு கான்செப்ட் கடைசி வரைக்கும். எங்க வீட்டுக்கார அம்மா, வேற யாரும் கிடையவே கிடையாது. ஒண்ணு அப்படியே போயிட்டோமா, அப்படியே போயிடணும். சிலுவையை தூக்கிட்டோம்னா அப்படியே சுமந்து பாடுகள் அனுபவிச்சு இயேசுக்காக தியாகம் செய்து மாமா இறந்துடணும் மாமா. அதுதான் கான்செப்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகத்துல நான் ஒரே ஒரு பாக்கியம், நான் பணம் வேணும், பதவி வேணும், அது வேணும், இது வேணும், நான் அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அதெல்லாம் நான் நினைக்கிறது கிடையாது. ஒரே ஒரு கான்செப்ட் தான். ஆனா என்ன தெரியுமா, என்னுடைய தகப்பனார் ரொம்ப தூரமா இருக்கிறாரு, ஆனா நான் இங்க இருக்கிறேன். ஆனா அவருக்கும் வயசு போயிட்டு இருக்கு, எனக்கும் வயசு போயிட்டு இருக்கு. ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா, சின்ன வயசுல எங்க அப்பா கூட உட்காந்து நாங்க ஜோம் பண்ணோம். நானு, எசேக்கியேல், ஓசியா, ஒரு 3 பேர் உட்காந்து பயங்கரமா ஜோம் பண்ணோம் எங்க அப்பா கூட. அந்த ஒரு வாழ்க்கை மறுபடியும் வருமாடான்னு சொல்லி நான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். அது நடக்கும்னு சொல்லி நான் நம்புறேன். மறுபடியுமாய் ஒரு சீக்கிரமாய் ஒரு நாள்ல கண்டிப்பா நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஹல்லேலூயா. ஆனா நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, கடைசி நாளில எங்க அப்பா எங்க கூட இருக்கணும், அவருக்கு நாங்க பணிவிடை செய்யணும், அவர் சொல்கிற வார்த்தைகள் எல்லாம் கேட்டு நடந்து பரலோகராஜ்யம் வந்து சேர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் எல்லாரும் ஆவலா இருக்கிறோம். ஆனா அது நடக்கும் நான் நம்புறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல இருக்க கிறிஸ்தவர்கள், உலகத்துல இருக்கிற பாஸ்டருங்க, இந்த உலகத்துல இருக்கிற விசுவாசிகள், இந்த இவங்களுக்காகவே தேவன் என்ன சொல்லிட்டாருன்னா, அவங்கெல்லாம் நான் போய் பார்த்தேன், அவங்கெல்லாம் ஜெபிக்கிற மாதிரி இல்லை. நீ என்ன பண்ணு, நீ ஒரு ரூம்ல உட்காந்து பேசாம நான் கொடுத்த வேலையை செய்ய அப்படின்னு கர்த்தர் என்கிட்ட பேசிட்டாரு. எங்க அப்பாட்ட என்ன பேசினாரோ அதை என்கிட்ட பேசுறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அதுக்காக தான் உட்காந்து ஜெபிச்சுட்டு இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். சபையில ஏறி நிற்கும் பொழுதே தேவனுடைய வார்த்தை தான் எப்பொழுதுமே. நான் இன்னைக்கு வரைக்கும் கர்த்தரிடத்துல கற்றுக்கொள்கிற மாணவன் தான். ஆனா நீங்க எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த நல்ல இரவுலைக்காக துதிக்கிறோம். இந்த நடு ராத்திரிலே இந்த சபையிலே கர்த்தருடைய வார்த்தைகளை கொடுக்கும்படியாய் கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தின கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த அப்போஸ்தல சபை ஏபிசிஎம் சர்ச்சில் தேவனுடைய வார்த்தையை சொல்லும்படியே செய்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் இந்த வார்த்தைகளை கேட்கிற எல்லா விசுவாசிகள், ஊழியர்கள் ஆண்டவரே, கர்த்தர் இந்த உலகத்து ஜனங்கள் எல்லோரையும் கர்த்தர் ரட்சித்து நடத்தும் ஆண்டவரே.
கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு தகுதிப்படுத்தும் நீர் ஆசீர்வாதம் எடுத்து தேவன் சந்தையும். கர்த்தருடைய அக்கினி இறங்கட்டும் ஆண்டவர். எழுப்புதல் நாவி இறங்கும். எல்லார் மேலையும் தேவனுடைய மகிமை ஊற்றப்படுவதாக. கர்த்தருடைய அக்கினி ஊற்றப்படுவதாக. யோவேல் 2:28 சொன்னது போல மாம்சமான யாவர் மேலும் கர்த்தருடைய ஆவியை ஊற்றும் ஆண்டவரே. மாம்சமான என் மேல் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னீங்க, அது போல ஊற்றுங்க எல்லார் மேலையும். மாம்சமான யாவர் மேலும் கர்த்தருடைய ஆவியை ஊற்றும் ஆண்டவரே. ஆண்டவர் ஆசீர்வதியும் பாதுகாத்து கர்த்தருடைய கிருபை இருப்பதாக. இந்த செய்தி மூலமாக கர்த்தருடைய ஆவி கிரியை செய்வதாக. நசரேனாகிய இயேசுவின் உயிர் தெழுந்த ஜீவன் நாமத்தில் பிதாவே, ஆமென். நான் தான் உங்க ப்ராஃபெட் சத்யம் ஜெரமியா பாஸ்டர். இந்த பதிவுடைய அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை யாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா.